أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியீன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் இரண்டும் உண்டாகுமாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துவிடுவானாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரை பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்துவிடுவானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் கொண்ட லட்சோப லட்ச நல்லோர்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கியருள்வானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவுக்கு அருகில் இருந்து சலாம் சொல்லி அப்பொழுதே வலி சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களை நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. கடுமையான கோடை காலத்தினுடைய வெப்பத்திலிருந்து நம்மையும் நம்மோடு வாழுகின்ற மற்ற மனிதர்கள் அனைவரையும் உயிரினங்களையும் வளர்ந்த ஆத்துத்தாளாக பாதுகாத்து அருள்வானாக. கணிதர்களும் பெரும் மதிப்பிற்கும் எல்லாமே நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறானிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த், அல்லாஹ்வுக்காக நேர்மையாக நடப்பவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்காக நேர்மையாக நடக்கக்கூடிய ஆட்களாக நீங்க ஆகிவிடுங்க. ஷுஹதா பில் கிஸ்த், நீதமானவைகளுக்கு மட்டும் நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுங்க. நீதமான விஷயம், நேர்மையான விஷயம், பொய்க்கு போய் சாட்சி சொல்லக்கூடாது. நேர்மையான நல்ல விஷயத்துக்கு நீங்க சாட்சியாளனா இருங்க. வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமூகத்தின் மீது உள்ள வெறுப்பு நீங்கள் நீதியிலிருந்து விலகி அநீதி செய்ய தூண்டி விடாமல் இருக்கட்டும். ஒருத்தர் மேல நமக்கு வெறுப்பு இருக்குது, ஒரு குடும்பத்து மேல, ஒரு தனிப்பட்ட மனிதன் மேல, ஒரு தனிப்பட்ட ஒரு ஊரின் மேல நமக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பு நீதியிலிருந்து நம்மை விலக்கி அநீதி செய்ய தூண்டிவிடக்கூடாது. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு நேர்மையா நம்ம நடந்து கொள்ள வேண்டும். எழுதிலும் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அக்ரபுல் தக்வா, இறையச்சத்துக்கு அதுதான் ரொம்ப நெருக்கமானது. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். நான் இருட்டுல செஞ்சேன்,
நான் தண்ணிக்குள்ள செஞ்சேன், அதனால இவங்களுக்கு எல்லாம் தெரியாம போயிடும் அல்லாவுக்கு. எதுவும் நினைச்சிடாதீங்க. நீங்க எதை எங்க செஞ்சாலும் எல்லாமே அல்லாவுக்கு தெரியும். அல்லாவுக்கு தெரியாதது என்று எதுவுமே கிடையாது. நீங்க சொல்வதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும், உங்களுடைய கண்கள் செய்வது பார்ப்பது, உங்களுடைய கை கால்கள் செய்வது பார்ப்பது அத்தனையும் அல்லாவுக்கு தெரியும். ஒரு தவறு செஞ்சுட்டான், அதுக்கு நீங்க பொய் சாட்சி சொல்லதான் போயிருக்கிறீங்க. கேக்குறாங்க, நீ அதை பாத்தியா? வாய் திறந்து சொல்லல, நான் பார்த்தேன் நீங்க சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி தலையாட்டுறீங்க, பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தலையெல்லாம் ஆட்டுறீங்க. ஆகா, இவர் பார்த்துட்டாரு, அவனுக்கு தண்டனை கொடுங்க என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் பேசவே இல்லை. கையால பேசல, ஆயால பேசல, ஒண்ணுமே பேசல, தலையை மட்டும்தான் ஆட்டினீங்க. பாத்தீங்களா? ஆமாங்க என்பது போட்டு தலையை ஆட்டினீர்கள். அதற்கும் அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனை நீங்கள் வழங்கப்படுவீர்கள் என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே என்பார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, அந்த வெறுப்பின் காரணமாக அவங்களுக்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள், நீங்கள் விளங்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல 2 யூதர்கள் தவறு செய்து விட்டார்கள். ஒரு ஆண் ஒரு பெண் விபச்சாரம் பண்ணிட்டார். விபச்சாரம் பண்ண பிறகு யூத மதத்துல அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது தௌராத்துல இருந்தது. அவர்கள் நபிகள் நாயகத்துக்கிட்ட வந்து விபச்சாரம் செய்த 2 பேருக்கும் நீங்க தண்டனை கொடுங்க என்று நாம் கேட்டால் கொஞ்சம் தண்டனையை கம்மி பண்ணி கொடுக்கலாம் என்று யூதர்கள் நினைத்துக் கொண்டார்கள். இந்த யூதர்கள் 2 பேருமே விபச்சாரம் பண்ணவங்க 2 பேருமே பெரிய பணக்காரங்க. பணக்கார விட்டு பையன், பணக்கார விட்டு பொண்ணு. இப்படிப்பட்ட 2 பேர் தவறு செஞ்சு விட்டார்கள், விபச்சாரம் செய்து விட்டார்கள். அப்ப அந்த பிரச்சனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுது. எதை எதிர்பார்த்து? தௌராத் வேதத்தில் இருக்கக்கூடிய தண்டனை என்னன்னா, இவர்கள் செய்த தவறுக்கு ரோட்ல நிக்க வச்சு கல்லால் அடித்து கொள்ள வேண்டும், கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் தண்டனை. இதான் தௌராத்துல இருக்கு. நபிகள் நாயகத்துக்கிட்ட போனா இந்த தண்டனை கொஞ்சம் குறையும் என்று எதிர்பார்த்துதான் பெருமானாரிடத்தில் இவர்கள் வருகிறார்கள். பெருமானார் சொல்வதை கேட்டுக்கொள்வோம், பின்பற்றுவோம், ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரணைக்கு வந்த அந்த நபர்களை வைத்துக் கொண்டு, இந்த பிரச்சனையை உங்களுக்குள்ளவே நீங்க பேசி தீர்த்து இருக்கலாமே, ஏன் என்கிட்ட வந்தீங்க? ஏன்னா இதுக்கு முன்னால எதுக்கும் வரதில்லை, இதுக்கு மட்டும் ஏன் என்கிட்ட வந்தீங்க? அவர்கள் சொன்னார்கள், இல்ல, நேர்மையான சரியான தீர்ப்பை எதிர்பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கல்யாணமான பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செஞ்சிட்டா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தௌராத் வேதத்தில் இருக்கிறது, சொல்லுங்கள். அவங்க என்ன கேட்டாங்க, அதை சொல்ல. அப்ப அதுல ஒரு ஆள் சொல்றான், இப்படி தவறு செய்து விட்டால் அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துவோம், முகத்துல கரிய பூசி அல்லது சவுக்கடி கொடுத்து உடம்பு ஃபுல்லா கருப்பள்ளி செம்பள்ளி குத்தி அவர்களை கழுதையில ஏற்றி தெருவில் அனுப்பி விட்டுருவோம், இப்படி அவங்களை கேவலப்படுத்துவோம் என்று ஒரு ஆள் சொன்னார், யூதர். அப்ப பக்கத்துல இருந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர் ஏற்கனவே யூதரா இருந்து முஸ்லிமாக மாறியவர், அவர் சொல்லுகிறார், இல்ல அப்படி எல்லாம் இல்ல. அப்ப எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்ப எப்படி இருக்கு? கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. அப்படியா? தௌராத் வேதத்தை எடுத்து வாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தௌராத் வேதத்தை எடுத்துட்டு வாங்க. எடுத்து கொண்டு வரப்பட்டது. ஒரு ஆள் தௌராத் வேதத்தை படிக்கிறார். படிக்கும் பொழுது ஒரு வரியை நடுமொழி மறைச்சிக்கிட்டு மேல உள்ள வரியை படிக்கிறாரு, கீழே உள்ள வரியை படிக்கிறாரு. இதை மட்டும் மறைச்சிக்கிறார் ஒரு வரியை.
அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு செய்தி விடுபட்டிருக்க. ஏன்னா அவரு தௌராத்தை ஓதுனவர் தானே, அங்கிருந்து வந்தவர் தானே. ஒரு செய்தி விடுபடுது என்று நினைத்து எழுதி பார்க்கிறார். தன்னுடைய பெருவர்களால் அந்த புத்தகத்தை மறைச்சிட்டு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும் பொழுதே அப்துல்லா இப்னு சலாம் சொன்னார், அந்த விரலை எடுத்துட்டு படிங்க. அப்ப விரலை எடுத்துட்டு படிச்சா, விபச்சாரம் செய்த ஆண், விபச்சாரம் செய்த பெண் திருமணமானவர்களாக இருந்தால் அவர்களை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த வசனம் இருக்கு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தௌராத் வேதத்துல இருக்கிற பிரகாரமே நீங்க தண்டனை கொடுத்துருங்க. தௌராத் வேதத்துல இருக்கிற அடிப்படையிலேயே நீங்க தண்டனை கொடுத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் தீர்ப்பாக ஆனா. இங்க நீங்க கவனிக்கணும், யூதர்கள் அவங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமாக சேர்ந்து வந்து முஸ்லிமுடைய தலைவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து தீர்ப்பு கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய முறைப்படி தீர்ப்பு வழங்கல. இஸ்லாமிய முறைப்படி தீர்ப்பு வழங்கல. ஒரு உலக வழக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, ஊர் நடப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த ஊர் நடப்பு உலக நடப்பு அடிப்படையில் ரசூலுல்லாஹ் தீர்ப்பு வழங்கல. நீ யூதனா, உன் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதுதான் தீர்ப்பு, இதை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது அவர்களால் அதை மறுக்க முடியல. அவர்களால் அதை மறுக்கவே முடியல. ஏன்னா வேதத்துல இருக்குத இருக்கிறதானே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். வேறு வழி இல்லாமல் அவர்கள் அனைவரும் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுத்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்துல யாரு எந்த சூழ்நிலையில வந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய மாகவுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. இன்னைக்கு 1500 வருடங்களாக உலகத்துல இஸ்லாம் மார்க்கம் கோலோச்சி நிற்கிறது. மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. தினம் தினம் லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்? இஸ்லாம் மட்டும் இல்ல, இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் வந்துச்சு, எத்தனையோ கொள்கைகள் வந்துச்சு. எல்லா கொள்கைகளும் இன்னைக்கு நாட்டுல இல்ல. சொல்லப்படுகிறது கம்யூனிஸ்ட் ஒரு கொள்கை 150 வருஷமா இருந்தது. இன்னைக்கு இந்தியாவில கம்யூனிஸ்ட் தானே எவனுமே இல்ல. பாராளுமன்றத்துல ஒரு ஆள் கூட கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு கொள்கை. சோசலிசம், கேபிட்டலிசம், நாஜிசம், பாசிசம், இப்படி எத்தனையோ இசங்கள், ஒரு 300க்கும் மேற்பட்ட இசங்கள் இந்தியாவுக்குள்ள உலகத்துக்குள்ள வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் இருக்கிறது ஒரு 20-25 இசங்கள் தான் இருக்குது. மற்ற எல்லாம் செத்து போச்சு. வந்த இடம் தெரியாம போன இடம் தெரியாம போயிடுச்சு. ஆனா இஸ்லாம் மார்க்கம் 1500 வருடங்களாக எல்லா வகையான மாற்றங்களுக்கும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை சொல்லிக் கொண்டு நின்று மக்களை எதிர்கொள்கிறது. இஸ்லாம் 1500 வருடங்களாக மக்களிடத்துல எதிர்கொண்டு நிற்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுது. இஸ்லாத்தை போல தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்லது இஸ்லாத்தை போல தீர்வு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. வேற எதுலையுமே கிடையாது. எத்தனையோ கொள்கைகள் தனிப்பட்ட முறையில வந்துச்சு இல்லையா? நாஜிசம், இப்ப இந்தியாவில பாசிசம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் மக்களுக்கு ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்குமா? எல்லா வகையான மக்களுக்கும் தீர்வு கொடுக்குமா? கொடுக்காது. கோமாதா குலதெய்வமாக கொண்டாடப்பட்டாலும் அவனை என்ன செய்வான்? அறுத்து சாப்பிடுவான். ஒவ்வொரு நேரத்துல கும்பிட்டுக்குவான். அறுத்து சாப்பிடுறது அறுத்து சாப்பிடு பாக்குறோம்ல. அப்ப இரண்டும் எதிரெதிரானது, நேர் எதிரானது. ரெண்டு நிலைப்பாடுகள். இஸ்லாம்ல அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நீ இப்ப பார்க்கும்போது இது, அப்புறம் பார்க்கும்போது அது அப்படிங்கிறது கிடையாது. எல்லா நேரமுமே ஒண்ணுதான். அம்மா அம்மா தான், அக்கா அக்கா தான். அம்மா அக்காவா ஆகாது, அக்கா அம்மாவாக ஆகாது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா 1500 வருடங்களாக எத்தனையோ இசங்கள் வந்தும் எதுவும் செய்ய முடியாமல் நாட்டை விட்டும் ஊட்டை விட்டும் மக்களை விட்டும் அந்த கொள்கைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனா இஸ்லாம் மட்டும் இது இருந்து கொண்டே இருக்கிறது. அதுல
இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் உலகத்துல ஆட்சி செய்தார்களோ அந்த ஆட்சிக்கு கீழே வாழ்ந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா மக்களும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீமுடைய ஆட்சிக்கு கீழே நிம்மதியா வாழ்ந்திருக்கிறாங்க. எங்க முஸ்லீமுடைய ஆட்சி நடக்குதோ அங்க எல்லா மக்களும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய ஆட்சியில மற்ற மதத்தினர்கள் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்களா என்று வரலாறு பார்த்தா வரலாறு கிடையாது. 5 வருஷமா மோடிஜி இருக்கிறார் இந்தியாவுல. 15 வருஷமா மோடிஜி இருக்கிறார். முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரும் பிரச்சனையா இருக்கு. நம்ம பார்க்கணும். 800 வருஷமா இந்தியாவில் இஸ்லாம் இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 800 வருடங்களாக ஆட்சி செய்த முஸ்லிம்கள் இந்த இந்து மக்களை நினைச்சிருந்தா எப்பயும் முஸ்லீமாக மாற்றி இருக்கலாம். ஒண்ணு வேலை செய்யுது. அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் இந்துக்கள் எவ்வளவு இருந்தாங்களோ அதே போல இன்னைக்கு இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த முஸ்லீம்கள் எவ்வளவு இருந்தாங்களோ அதே போல பாப்புலேஷன் ரீதியா இன்னைக்கு அவ்வளவுதான் இருக்கிறாங்க. ஆனா இந்த 15 வருஷத்துல இந்து பிரதமர், இந்து ஜனாதிபதி, இந்து முதலமைச்சர், இந்துக்கள் ஆட்சி எல்லாமே அவங்கதான் இருந்தாலும் முஸ்லிம்களால் ஆபத்து. எங்க உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. ஈரான் இடத்துல அணு ஆயுதங்கள் இருக்கிறது. அதனால் அவர்களை சும்மா விட்டு வைக்க முடியாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னையோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆரம்பிச்சுட்டாங்க திரும்ப. ஆனா அமெரிக்கா கிட்ட அதே அணு ஆயுதம் இருக்கிறது. அதே அணு ஆயுதம் இஸ்ரேல் இடத்துல இருக்குது. உங்க வந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு பாய்கிட்ட இருந்தாதான் பிரச்சனையா? அதெல்லாம் உங்ககிட்ட அது இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அதை நோக்கி இப்பொழுது யுத்தங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லா சந்தர்ப்பங்களிலுமே முஸ்லிம்கள் எங்க ஆட்சி செஞ்சாங்களோ அவங்களுக்கு கீழே நிம்மதியா வாழ்ந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. நல்லா ரெடியார்களே, கிபி 636 உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. மக்கா மதீனா அந்த நிலப்பரப்புகள்ல உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியின் போது ஷாம் என்கிற ஷாம் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய சிரியா, ஜோர்டான், லெபனான், பலஸ்தீன், இஸ்ரேல் போன்ற நாடுகளை எல்லாம் உள்ளடக்கியதுதான் ஷாம் என்று ஒரு நாடு. அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் பைசாந்திய பேரரசு என்று சொல்லுவார்கள், கிழக்கு ரோமானிய பேரரசு என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்டினுடைய மன்னர் ஹெராக்லியஸ், அவரை எதிர்த்து ஒரு யுத்தம் செய்ய வேண்டும். அந்த யுத்தத்துக்கு சாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய படை தேவைப்பட்டது. சுமார் ஒரு 3 லட்சம் பேர் வரணும். ஏன்னா எதிரி வந்து 10 லட்சம் பேர் வரலாம். பைசாந்திய பேரரசு ஹெராக்லியஸ் 10 லட்சம் பேரோட எதிர்கொள்றான். நம்ம ஆண்களும் முஸ்லீம்களும் ஒரு 3 லட்சம் பேராவது இருக்கணுமே சொல்லி காலித் இப்னு வலீத் என்ன செய்தார், எங்கெங்கெல்லாம் நாட்டுக்குள்ள படைகள் ஆங்காங்கே தங்கியிருப்பாங்க, எல்லை பாதுகாப்புக்காக அங்கங்க இருப்பாங்க, அந்த படைகள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறார். அப்ப ஒண்ணு சேர்ப்பதற்காக வேண்டி எல்லா படையின தளபதிகளுக்கும் கடிதம் எழுதுகிறார். ஹிம்ஸ்னு ஒரு பகுதி, இன்னைக்கு பலஸ்தீன்ல ஒரு தலைநகரம், பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தை பாதுகாத்துக் கொண்டு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு காலித் இப்னு வலீத் இடத்துல இருந்து கடிதம் போகுது, அந்த நாட்டை ஹிம்ஸ் பகுதியை நீங்க விட்டுடுங்க, அந்த மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம், அந்த நாட்டை நீங்க ஆட்சி செய்ய வேண்டாம், நமக்கு ஒரு பெரும் பிரச்சனை ஒண்ணு வருது, எருமூக்கு யுத்தம் நடக்க இருக்கிறது, நீங்க உங்களுடைய சிப்பாய்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வந்து விடுங்கள் என்று ஒரு கடிதம். காலித் இப்னு வலீத் கூப்பிட்ட பிறகு, பெருந்தளபதி கூப்பிட்ட பிறகு சின்ன தளபதி என்ன செய்கிறார், நம்ம புறப்பட்டுருவான்னு சொல்லி அந்த ஹிம்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கூப்பிட்டு நிற்க வைத்து அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. மக்களே, இங்க நிறைய கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறீங்க, நிறைய யூதர்கள் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று சொல்லி ஏழைகளிடத்துல 2 திர்ஹமும் செல்வந்தர்களிடத்துல 4 திர்ஹமும் ஜிஸியா வரி வசூலிச்சிருக்கோம். ஜிஸியா வரி வசூலிச்சிருக்கிறோம், வாங்கிட்டோம், ஏற்கனவே வாங்கியாச்சு. இப்ப உங்களுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நாங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு போக வேண்டியது, இங்க இருக்கக்கூடிய சிப்பாய்கள் அனைவரையுமே நாங்கள் வாபஸ் பெற வேண்டியது இருக்கு. அதனால நாங்க உங்களுக்கு கொடுத்த அந்த, நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த 2 தீனார் 4 தீனாரை எல்லாம் எங்ககிட்ட நீங்க வாங்கிக்கிங்க
அதற்கு அந்தந்த ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்குது, அங்கங்க நீங்க போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு மக்கள் மத்தியில ஒரு பிரகடனப்படுத்துறாங்க. ஜனங்க கோன்னு அழுகுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, உங்களுடைய ஆட்சியில தான் நாங்க நிம்மதியா இருந்தோம். எங்க சாதிக்காரன் எங்களை ஆட்சி செய்யும் பொழுது எங்களுக்கு நிம்மதி இல்லை. ஆனா வேறொரு சாதிக்காரர்களாகிய இஸ்லாமியர்களாகிய நீங்கள் எங்களை ஆட்சி செய்யும் பொழுது நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்தோம். இப்ப நீங்க எங்க நாட்டை விட்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, நீங்கள் போக வேண்டாம், நீங்க இதையே பார்த்துட்டு இருங்க என்று அந்த மக்கள் சொல்லுகிறார். அபூ உபைதா சொன்னா சாத்தியம் இல்லை, நாங்க போயே ஆகணும். அப்ப அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்க கொடுத்த 2 தினார் 4 தினார் 10 இல்லைன்னா சொல்லுங்க, இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலா தரோம், நீங்க போகாதீங்க, நீங்க தான் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் மீண்டும் கேட்கிறார். ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு, ஏன்னா பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு தான் பணம் வாங்கியிருக்கிறாங்க, இப்ப பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு, அப்புறம் பணத்தை வச்சுக்கிறது ஹலால் இல்லையே. லட்சக்கணக்கான தீனார்களையும் திருகங்களையும் திருப்பி ஒப்படைத்து விட்டு ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு புறப்பட்டார்கள். அந்த நாட்டு மக்கள், ஆனாலும் அந்த நாடு யாருக்கு இஸ்லாமிய வசம் தான் இருக்கிறது, ஹிம்ஸ் நகரம் முஸ்லிம்கள் வசம் தான் இருக்கிறது. அப்ப அந்த ஹிம்ஸ் நகரத்திற்கு தற்காலிக ஒரு முதலமைச்சரை ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் ஏற்பாடு செய்து விட்டு ஒரு சின்ன படையை அங்க நிக்க வச்சுட்டு தான் அவங்க போறாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, உங்களுடைய முதலமைச்சருக்கும் இந்த படைகளுக்கும் இந்த நாட்டுக்கும் பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம், நீங்க போயிட்டு வாங்க, மீண்டும் வந்து எங்களை நீங்கள் ஆளுங்கள் என்று அந்த மக்கள் சொல்லி அனுப்பினார்கள். ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அவங்க அதே போல அந்த யுத்தத்துல போய் கலந்துக்கிட்டாங்க. மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், சொல்ல முடியாத மிகப்பெரிய வெற்றி. இந்த 5 இப்ப 6 நாடுகள் இருக்கிறது அல்லவா, இந்த 6 நாடுகளும் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. சிரியா, ஜோர்டான், லெபனான், பலஸ்தீன், இஸ்ரேல் ஆகிய இந்த 5 நாடுகளும் வெற்றி கொள்ளப்பட்டது ஒரே நேரத்தில். அப்ப அந்த மக்கள் பாருங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களுக்கு கீழே நாங்க வாழ்வதை சந்தோஷமாக கருதுகிறோம் என்று சொன்னார். முஸ்லிம்களுடைய ஆட்சியில மட்டும்தான் எல்லா மதத்தினரும் நிம்மதியாக வாழ்ந்தார். இதை தவிர வேற எந்த மதத்தினரும் நிம்மதியாக வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. சமீபத்துல ஒரு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறு படித்துக் கொண்டிருந்தேன். அதுல ஒரு நிகழ்ச்சி 1798 அவர் மைசூரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் திப்பு சுல்தான். இந்த பக்கம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் சொல்லி கேரளாவில அது ஒரு நாடு, திருவிதாங்கூர்ங்கிறது ஒரு நாடு அன்னைக்கு கேரளாவில். இந்த பக்கம் மைசூர் அது ஒரு நாடு. இந்த 2 பேர்த்துக்கும் ஒரு எல்லை பிரச்சனை, 2 பேர்த்துக்கும் ஒரு இடத்துல ஒரு எல்லை பிரச்சனை. அவங்களுக்கு எங்க எல்லை பிரச்சனை, திருச்சூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியிலையும் எர்ணாகுளம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதியிலையும் 2 பேருக்கு எல்லை பிரச்சனை. திருவிதாங்கூர் நாட்டுக்கும் மைசூர் நாட்டுக்கும் எல்லையில ஒரு பிரச்சனை. அப்ப 2 பேருமே எல்லையில வந்து நிக்கிறாங்க, 2 நாட்டு சிப்பாய்கள் எல்லையில வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த போர் மாச கணக்குல யுத்தம் நடக்குது, ஒரு முடிவுக்கு வராம அந்த யுத்தம் போயிடுது. அந்த சந்தர்ப்பத்துல திப்பு சுல்தான் அந்த பகுதிக்கு வருகிறார், எர்ணாகுளம் அந்த பகுதியில வந்து பார்க்கிறார். பார்த்தா பெண்கள் மேல ஜாக்கெட் போடாம மார்பகங்களை திறந்த நிலையில கீழே மட்டும் ஒரு கச்சை அணிந்து கொண்டு சுற்றுகிறார்கள் பெண்கள். கூப்பிட்டு கேட்டார், என்ன இது இப்படி இருக்குது, நம்ம போன வந்த பார்த்தா எந்த பகுதிகளிலையும் பெண்கள் இந்த மாதிரி இல்லையே, ஏன் என்ன? அப்ப அந்த பகுதி மக்கள் சொன்னார்கள், இல்ல நாங்கெல்லாம் வந்து கீழ் ஜாதி பெண்கள், மேல் ஜாதி பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில நாங்க மேல வந்து ஆடை அணியக்கூடாதுங்கிறது சட்டம். திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல ஒரு சட்டம் இருக்குது, நாங்க கீழ் சாதி பெண்கள் மேலாடை அணிய வேண்டும் என்றால் நாங்க இதுக்கு சொல்லி தனியா வரி செலுத்த வேண்டியது இருக்கு, எங்களால வரி கட்டுறதுக்கு முடியல, அதனால நாங்க திறந்து போட்டுட்டு சுத்துறோம் என்று அந்த பெண்கள் சொன்னார். வரலாறு. மேலாடை அணிய வேண்டும் என்றால் அதுக்கு தனியா வரி செலுத்தணும். அதுக்குன்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, வரலாற்றை எப்படி பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, முழக்கரம் என்று அது வரியாகும்.
இந்த முளையை மூடுவதற்காக வேண்டி ஒரு முளக்கரம் என்று ஒரு வரி வசூலித்திருக்கிறாங்க. திப்பு சுல்தான் சொன்னாரா, இந்த பகுதியில என் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் யார் எல்லாமே ஆடை அணிந்துதான் இருக்க வேண்டும். உயர்ந்த சாதி பெண்களாக இருந்தாலும் சரி, கீழ் சாதி பெண்களாக இருந்தாலும் சரி. கீழ் சாதி பெண்களாக இருந்தாலும் உயர்ந்த சாதி பெண்களாக இருந்தாலும் மேலாடை அணிந்தே இருக்க வேண்டும். ஒரு சமயம் கீழ் சாதி பெண்கள் ஆடை அணியக்கூடாது என்று சொன்னால் மேல் சாதி பெண்களும் ஆடை அணியாமல் இருக்க வேண்டும். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இரு, பிரச்சனை இல்லை. நீ அணியிறாங்க, இவனே அணிய விடு. இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் என் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் நுழைத்து விடுவேன் என்று அவர் மிரட்டினார். அதுக்கப்புறம்தான் அந்த எர்ணாகுளம் அந்த பகுதிகளில் அந்த ஆண்கள் பெண்கள் அங்க ஃபுல்லா அந்த சாணார்கள் நாடார்கள் தான் அந்த பகுதியில் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில் அந்த பெண்களும் ஆண்களும் மிகப்பெரிய கிளர்ச்சி பிரச்சனைகள் உண்டாகி அந்த சட்டம் பெரும் பிரச்சனையாகவே இருந்தது. ஆனா திப்பு சுல்தான் ஆட்சி செய்யக்கூடிய இந்த நிலப்பரப்புல எல்லா பெண்களும் மேலாடை அணிந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். திருவிதாங்கூர் சுல்தான் தர்மராஜா என்பவர், அந்த நாட்டினுடைய ராஜா தர்மராஜா என்பவர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய பெண்கள், கீழ்சாதி பெண்கள் மேலாடை அணியாமல் தான் வாழ்ந்தார்கள். அதனாலேயே மேலாடை அணிந்து சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியே திருவிதாங்கூர் நாட்டை விட்டு மைசூர் நாட்டுக்கு வந்து அதிகமான பெண்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்வதற்கு தான் ஆண்களும் பெண்களும் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால நீங்க செய்தி பத்திரிகையில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2026 ஜூலை மாசத்தினுடைய தொடக்கத்துல நெதன்யாகு ஒரு அறிவிப்பு செய்கிறார். 5ஆம் தேதி ஜூலை மாசத்தினுடைய 5ஆம் தேதி நெதன்யாகு ஒரு அறிவிப்பு செய்கிறார். என்ன அறிவிப்பு செய்யறார்? நைட் 11:20 ஒரு அறிவிப்பு செய்கிறார். திடீர்னு ஊடகங்களுக்கு செய்தி கொடுக்கிறார். அந்த செய்தியில லெபனான்ல சில கிறிஸ்தவ கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமத்துல வாழக்கூடிய மக்கள் நம்ம யூதர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த நிலப்பரப்பையும் நம்மளோடு சேர்ந்து விட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு துணையாக நம்முடைய இஸ்ரேலிய அரசு இருக்கும் என்று நைட்டு 11:20 அறிவிக்கிறார். 5ஆம் தேதி, இந்த மாசம் 5ஆம் தேதி. உடனே இங்க லெபனான், தெற்கு லெபனான்ல ஒரே பிரச்சனை. யாராவது கிறிஸ்தவர்கள் அங்க போகணும். ஏன்னா இந்த நாடு ஃபுல்லா முஸ்லீம் நாடு. லெபனான் ஃபுல்லா தெற்கு வடக்கு ஃபுல்லா முஸ்லீம்கள். ஆங்காங்கே சில கிராமங்கள் இருக்கிறதா, அவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இப்ப யாரு இவங்க போகணும்னு விரும்புறாங்க? எது அல் ஜசீரா, லிமெண்டோ ஏஜென்சி, அனகாலே ஏஜென்சி என்று சொல்லப்படக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் தான் அந்த நாட்டுக்குள்ள அந்த கிராமப்புறங்களுக்கு போய் கேட்கிறாங்க, நீங்களாம் இஸ்ரேலோட சேர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அறிவிச்சிருக்கிறாரே நெதன்யாகு என்று கேட்டால், அந்த மக்கள்ல ஒரு 15 கிராமத்து மக்கள், 15 நகரத்து மக்கள் சேர்ந்து, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை விடுகிறார்கள். நாங்கள் முஸ்லிம்களோடு வாழ்ந்தாலே வாழ்வோமே தவிர அவரோடு நாங்கள் சேர்ந்து வாழ மாட்டோம். நாங்கள் இஸ்ரேலோடு சேர்ந்து வாழ மாட்டோம். நாங்கள் லெபனானியர்களோடு, ஹிஸ்புல்லாவோடு சேர்ந்து நாங்கள் அவர்களோடு பயணிப்போம். ஆனால் இவர்களோடு நாங்கள் பயணிக்கவே மாட்டோம் என்று கூட்டறிக்கை விட்டார்கள். 7ஆம் தேதி. அவன் 5ஆம் தேதி சொன்னான். 7ஆம் தேதி வேறொரு அறிக்கை வருவது. பேசுவதெல்லாம் போய். ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிமுடைய ஆட்சிக்கு கீழ் வாழ வேண்டும் என்று அவ்வளவு விரும்பி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மதத்தினரும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாங்க என்றால் அது முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழ் தான் எல்லா மதத்தினரும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தஃப்சீர் இப்னு கஸீர்ல ஒரு வரலாறு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மதீனாவுல பனு உபைரிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல துஅமத் இப்னு உபைரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி தோழர், முஸ்லிம் சஹாபி, இளைஞர். அவரு எங்கேயோ போய் ஒண்ணு திருடிட்டார். அன்சாரி தோழர் திருடிட்டார். திருடிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஸைத் பின் சமீல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதருடைய வீட்டுல போய் அதை ஒழிச்சு வச்சுட்டார். திருடினது வேற ஒருத்தர் வீட்டுல, திருடினது ஒரு முஸ்லீம். அதை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு ஒரு யூதருடைய வீட்டுல ஒழிச்சு வச்சுட்டார்.
அப்ப அந்த திருடு கொடுத்தவன் இல்லையா, பொருளை பறி கொடுத்தவன் அவன் விசாரிச்சு பாக்குறான், தேடி பாக்குறான், திருடு போச்சுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்படியே விசாரிச்சு பார்த்தா கடைசியில அந்த ஸைத் பின் சமீனுடைய வீட்டுல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, யூதருடைய வீட்டுல. இப்ப யூதர் தான் திருடி இருக்கிறான்னு சொல்லி ஊரெல்லாம் பரப்புதாரு. இப்ப இந்த தொழம்பத்து பண்ண உபைரி முஸ்லீம் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கும் தெரியும் திருந்தது தோமாதான், நம்ம ஆளை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி இவருடைய பேர் வெளியே வராம பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அந்த குடும்பத்தினர். உபைரி குடும்பத்தினர்கள் தோழமாவை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஆனா கடைசியில வழக்கு பிரச்சனை பெருசாக ஆகி அந்த ஸைத் பின் சமீன் என்கிற யூதருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அல்லது பெரிய தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லுகிற அளவுக்கு பிரச்சனை பெருசான போது அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்துட்டார், திருந்தது ஸைத் கிடையாது, தோமா தான் திருடினார் என்று அல்லாஹ் வஹீ மூலமாக அறிவியல் கொடுத்துக்கிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 குடும்பத்துக்காரர்கள் கூப்பிட்டு திருடினது இவருதான் அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால இவருக்கு தான் தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது முஸ்லீம்கள் அன்சாரிகள் கொஞ்சம் கோபப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, ஒரு பெரிய குடும்பத்து பையன் ஏதோ ஒண்ணு ஆசைப்பட்டு திருடிட்டான், இன்னைக்கு சமூகத்துல ஒரு பெரிய கெட்ட பேராச்சே, பெரிய கேவலமாயிடுச்சே, இழிவாயிடுச்சே என்று அந்த குடும்பத்தினர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்ப அந்த மனிதர் என்ன செய்ய, தூமா என்ன செய்தார், அந்த மதினாவிலேயே இருக்காம அந்த ஊரை விட்டே வெளியே போயிட்டார். தண்டனை கொடுக்க வேண்டும் என்றுதான் பேசப்பட்டது, ஆனா தண்டனை கொடுக்கப்படுகிற அளவுக்கு அந்த பொருள் பொருத்தானது இல்ல, திருடின பொருள் இல்ல. ஏதோ இவ்வளவு பெருசா ஒரு தங்க கட்டி திருடி இருந்தா, ஒரு வெள்ளி திருடி இருந்தா, ஒரு வாடியை திருடி இருந்தா பரவாயில்லங்களா, திருடினதே ஒரு பேனா, அது கையை வெட்ட முடியுமா, காலை வெட்ட முடியுமா? ஒருத்தர் ஒரு பொருளை திருடிட்டார், மதிப்பில்லாத ஒரு பொருளை திருடிட்டார். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருடினது நீதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரை கொடுத்தினார்கள். அதனால் அந்த குடும்பத்துக்கு இழிவும் கேவலமும் ஏற்பட்டதை தவிர தண்டனை எதுவும் பெருசாக கொடுக்கப்படல. அதனால் அந்த கேவலத்துக்கு பயந்துகிட்டு அந்த சஹாபி என்ன செய்து விட்டார், மதினாவை விட்டு விட்டு மக்காவுக்கு சென்று விட்டார். பிறகு அவர் முர்த்தத்தாக ஆகின்றதாக எல்லாம் வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார் தம்முடைய வாழ்நாளையில தந்தைய சாதிக்காரங்க பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி கேள்விப்பட்டிருந்த, என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் அவருடைய கைகளை வெட்டுவேன். என் மகளே திருடி இருந்தாலும் இதை விட ஒரு நேர்மையான நீதமான ஒரு ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. நெதன்யாகு போன்றவர்கள் தங்களுடைய மதத்தை, தங்களுடைய மதத்தினரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி சொந்தமா கூடிய இஸ்ரேலிலேயே போன வருஷத்துல மட்டும் 111 குடும்பங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 3 மாசத்துல மட்டும் 83 குடும்பங்கள் இஸ்ரேல்ல தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 80க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நம்மள கொலை செஞ்சதெல்லாம் இல்ல, நம்மள கொலை செஞ்சு 73,000க்கு மேல போயிடுச்சு. கிறிஸ்தவர்களையும் கொலை செய்கிறார்கள், கிறிஸ்தவ கோவில்களை இடிக்கிறார்கள், கிறிஸ்தவர்களுடைய வீடுகளை இடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை அங்கு நிலவுகிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு, உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு, உலகம் முழுவதற்கும் இஸ்லாத்தை பரப்பச் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.